வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பேருந்து. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இதோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 700 பேருக்கு ஹோல்டில் இருக்குது. இதில் எப்போ இந்த மீதி நபர்களுக்கு வழங்க இருக்காங்க என்பதை பற்றின ஒரு முழுமையான தகவலைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 700 பேருக்கு எப்போ வரும் அப்படின்றத தான் எல்லோர் மத்தியிலுமே இருக்கிற ஒரே ஒரு விஷயம். இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா? ஏன்னா மாவட்ட வாரிய லிஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்ருக்காங்க. இவ்வளோ பேர் ஹோல்டில் இருக்காங்க, இவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்திற்கு போட்டிருக்காங்க. இப்படி எல்லாத்துக்குமே இவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 50% பேர் கூட இன்னும் ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லாமே கருத்துக்கள் நாளுக்கு நாள் வெளிவந்துட்டுருக்கு. உண்மைகள் எல்லாமே வெளிவந்துட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம யோசித்து பார்க்குறப்ப இந்த போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படவில்லை. 2025 வேக்கண்ட் இன்னும் முழுமையாக ஃபில் ஆகலை அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரோடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த 2025 வேக்கன்சிஸ் 3274 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2500 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மீதி ஒரு 700 800 நபர்கள் அப்படியே ஹோல்டில் இருக்காங்க. இவர்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு ரெடியாக இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதிகபட்சமாக இந்த மார்ச் மாதம் 31 முன்னாடி பார்த்திங்கன்னா இவர்களும் பணிக்கு செல்வாங்க. செய்முறை இது ப்ராக்டிக்கலுக்கு எல்லாத்துக்குமே முடிச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரைனிங் பீரியடுக்கு செல்வாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ட்ரைனிங் பீரியடில் இருக்கிற நண்பர்கள் குறிப்பிட்டே சொல்கிறாங்க, ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, ரொம்ப கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரைனிங்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுடைய டிசி, உங்களுடைய மார்க் ஷீட், டிசி, அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கரண்ட்டில் ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸோடைய 18 மந்த் பேட்ச்சு எல்லாமே செக் பண்ணுறாங்க. இருந்தால் மட்டும்தான் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங்க்கே அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா உங்களை பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இதை விதிமுறைகளை பின்பற்றி தான் போக்குவரத்து கழகத்தில் எடுக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.